இந்த வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஆண்களுடைய உடல்நலம், பெண்களுடைய உடல்நலம், கர்ப்பிணிகள், தாம்பத்தியம், லவ் டிப்ஸ், குழந்தையுடைய ஆரோக்கியம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் போட்டிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக பிரிச்சே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை அதிகமாக தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்களோ அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான பல விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் இப்போ வந்து நான் ஃபேஸ்புக்லையும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்புக்கில் வந்து ஆரோக்கியமாக வாழ்க அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய லிங்க் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள், ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜை லைக் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இனி யூடியூப் போலவே நீங்கள் ஃபேஸ்புக்லையும் வீடியோக்கள் பார்க்கலாம். சரி, வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உடல் எடை குறைப்பு என்பது ஒரு கடினமான விஷயம். ஆனால் தீவிர எடை குறைப்பு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் விரும்பிய எடையை அடைவதுடன் உங்களுக்கு உண்டாகும் உணர்வு வார்த்தையில் அடங்காது. பல மாத கடின உழைப்பிற்கு ஏற்ற பலனாக உங்கள் எடை குறைந்து நீங்கள் விரும்பிய ஆடைகளை எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அணியும் போது உங்களுக்கு உண்டாகும் சுகமுக்கு அளவே கிடையாது. உங்கள் எடை குறைப்பு பயணத்தில் ஆரோக்கியமாகவும் ஃபிட்டாகவும் இருக்க கார்போஹைட்ரேட் சத்து குறைவாக இருக்கும் 5 பழங்களை நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். இவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்வதால் உங்களுடைய உடல் எடை குறையும். இந்த 5 பழங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன் முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எடையை குறைப்பது என்பது முற்றிலும் கார்போஹைட்ரேட் சத்துக்களை இழக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. உங்கள் உணவில் இருந்து கார்போஹைட்ரேட் சத்துக்களை முற்றிலுமாக நீக்குவதால் எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்காது. ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட் சத்து உள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வதால் தான் உங்களால் நாள் முழுவதுமே அதிக ஆற்றலுடன் உங்களால் இருக்கவும் முடியும். நம்பர் 1, ஸ்ட்ராபெரி. புளிப்பும் இனிப்பும் கலந்த சுவை கொண்ட ருசியான ஸ்ட்ராபெரி பழங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்களின் ஆதாரமாக விளங்கி உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிர்த்து போராட உதவுகிறது. இவற்றின் கார்போஹைட்ரேட் சத்து குறைவாகவும் உள்ளது. அதே சமயம் பல்வேறு நோய்களுடன் போராட உதவும் சத்துக்களும் இவற்றில் அடங்கியுள்ளது. மேலும் இவற்றில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருப்பதால் நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு உதவி சருமத்தின் ஆரோக்கியத்தையும் இது மேம்படுத்துகிறது. இரண்டாவது, தர்பூசணி பழம். தர்பூசணியின் ஒவ்வொரு துண்டும் கொலஸ்ட்ரால் அற்றது. மேலும் இவற்றின் கொழுப்பு சத்து 1 கிராம் அளவை விட குறைவாகவும் உள்ளது. தர்பூசணியை சாப்பிடுவதால் அதிகமான கலோரிகள் இழக்கப்படுகிறது. மேலும் தர்பூசணியில் விட்டமின் ஏ சத்து மிக அதிகமாக உள்ளது. நீர்ச்சத்தின் ஆதாரமாகவும் விளங்கும் இந்த பழத்தை உட்கொள்வதால் பசியுணர்வு குறைந்து அதிக உணவு உட்கொள்ளும் நிலையும் குறைகிறது. மூன்றாவது, பீச் பழம். பீச் பழத்தில் அதிக கார்போஹைட்ரேட் சத்துக்களே இல்லை. 100 கிராம் பீச் பழத்தில் 9 கிராம் அளவு கார்போஹைட்ரேட் சத்து மட்டுமே உள்ளது. மேலும் அவற்றில் நார்ச்சத்து, விட்டமின் சி ஆகியவும் இருப்பதால் உங்கள் இருதய ஆரோக்கியம் அதிகரிக்கிறது. உடல் எடையுடன் தொடர்புடைய நோய்களான நீரிழிவு, இதய நோய், வளர்ச்சிதை மாற்று நோய்கள் இது போன்ற பாதிப்புகளுக்கு பீச் பழம் சாப்பிடுவதால் முற்றிலும் தடுக்கப்படுவதாகவும் டெக்சாஸில் நடைபெற்ற ஒரு ஆராய்ச்சியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாலாவது, அவகாடோ. நீங்கள் எடை குறைப்பதற்கான முயற்சியில் இருந்தால் உங்கள் உணவில் அவகாடோவை இணைத்துக் கொள்வதில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடைபெறும். உங்கள் உடலில் எரிக்கப்படும் கலோரிகளை விட குறைவாக இருக்க வேண்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் கலோரிகள். இதுதான் உடல் குறைப்பின் அடிப்படை விதியாகும். இந்த விதியை சரியாக பின்பற்றுவது இந்த அவகாடோ. ஆனால் இந்த பழத்தை மிதமான அளவு மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு முக்கிய காரணமே இந்த பழத்தில் நிறைவுற்ற கொழுப்பு அதிக அளவில் உள்ளது. அஞ்சாவது, ஆரஞ்சு. புளிப்பு சுவை கொண்ட பழச்சாறுகள் நிறைந்ததாகவும் இனிப்பு சுவையும் கொண்டிருப்பதாலும் இவை எல்லோருக்கும் பிடித்தமாக உள்ளது. மேலும் இந்த பழங்களின் கலோரிகள் குறைவாகவே உள்ளன. அதே நேரம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் மற்றும் கனிமங்கள் போன்றவை அதிக அளவில் உள்ளன. இதனால் பல்வேறு ஆரோக்கிய குறைபாடுகள் தீர்க்கப்படுகிறது. இப்படி பல்வேறு நன்மைகளை வழங்கும் ஒரு பழம் தான் ஆரஞ்சு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தன்மை, மேலும் புற்றுநோய் எதிர்த்து போராடும் தன்மை, ஊட்டச்சத்து ஆகியவை இந்த பழத்தின் இருப்பதால் எடை குறைப்பிற்கான பயணத்தில் இது ஒரு சிறந்த ஆரோக்கியமான தோழனாகவே செயல்படும். இந்த 5 பழங்களை நீங்க தினமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க உடல்ல குறைக்கும் போது நிறைய மாற்றங்கள் உங்களுக்கே தெரியும். இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போல ஆரோக்கியமான பல தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.